ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் பேஷன் கார்னர் சத்யா. இன்றைக்கி என்ன இண்டோர் பிளான்ஸ் மட்டுமே காட்டிகிட்டு இருந்த நம்ம ஃபுல்லாக ஒரு கார்டன் ஏரியாவே காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா கைஸ்? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம வந்து சூப்பராக ஒரு லாஸ்ட் வீக் வந்து நர்சரியிலேருந்து சில பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 5 கிராஃப்டட் பிளான்ஸ். அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 6+ ஃபீட், எல்லாமே 6 ஃபீட்டுக்கும் மேலே இருந்துச்சு. ஒவ்வொரு பிளான்ட்டோட ஹைட்டுமே வேறு லெவல். அண்ட் ஆல்சோ அதில் வந்து எல்லாத்துலேயுமே ஃப்ரூட்ஸ் இருந்தது. இதுதான் நான் 5 பிளான்ட்டு. ஸோ 2 மாங்காய், ஒன்று வந்து பங்கனப்பள்ளி வெரைட்டி அண்ட் இன்னொன்று வந்து இது ஆல்ஃபான்ஸா சம்திங். ஸோ 2 மாங்காய் வெரைட்டி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பி. சாரி, இது மொசாம்பி இல்லை, இது வந்து ஆரஞ்சு. இது வந்து ஆரஞ்சு அண்ட் மாங்காய் வெரைட்டி. அண்ட் கோவா ஒன்று. ஸோ கோவா வந்து நம்மளோட நாட்டு கோவா. ஸோ ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்களா, கீழே காயே இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து மொசாம்பி. ஸோ நம்ம சாத்துக்குடி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஸ்வீட் லைம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பூ இருக்குது, காய் இருக்குது, பிஞ்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் வாங்கணும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து 1400 அண்ட் 1200 அப்படின்னு. ஸோ மேங்கோ பிளான்ட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈச் 1400 அண்ட் அதர் பிளான்ட்ஸ் எல்லாமே 1200 ரேஞ்ச் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில இண்டோர் பிளான்ட்ஸும் நான் வாங்கியிருந்தேன் நம்மளோட பால்கனி கார்டனுக்காக. ஸோ இது எல்லாமே ஷாப்பிங் பண்ணி 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக் வந்து கொஞ்சம் நம்மளோட என்விரான்மெண்ட் செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பழம். ஸோ இந்த மாதிரி பழமாகவே இருக்கிற பிளான்ட்டை வாங்கி இது ஒரு பர்ஃபெக்டான நடவு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுலேருந்து கண்டினியூவாக புதிய தளிர் விட்டு அப்படியே நம்மளுக்கு பழங்களும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே. ஸோ இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா, படப்பையில் வந்து நிறைய நர்சரிஸ் இருக்குங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய நர்சரிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த நர்சரியிலேருந்து தான் நம்ம இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஒவ்வொரு குழியோட சைஸ் பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 ஃபீட் வரைக்கும் இருக்கணும். ஸோ அவ்வளோ ஆழம் இருந்தால் மட்டும்தான் இந்த செடி எல்லாமே பிளான்ட்டாக உருவாக போகிறது. ஸோ அதனால் நல்ல ஆழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மண்ணை தோண்டி வெளியில் போட்டிருக்கோம். ஆழம் மட்டும் இல்லை, அதோட அகலமுமே இந்த மாதிரி ப்ராடாக இருக்கணும். அண்ட் இது வந்து நம்மளால் 5 குழியுமே நோண்ட முடியாதுன்றதுக்காக ஒரு நார்த் இந்தியன் நாங்கள் வச்சுருந்தோம். அது இல்லாமலும் பாருங்கள் நம்ம எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. வந்து 1 டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த ஏரியாவே க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டையுமே வைக்கும்போது எப்படி வைக்கணும் அப்படின்னா, அந்த கவரோட அடிப்பகுதியை மட்டும், அந்த பாட்டம் லேயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு, ஸோ ஏன்னா அந்த மண் வந்து கொஞ்சம் கூட அசையக்கூடாது. ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மண் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத அளவுக்கு கீழே உள்ள கவரை கட் பண்ணிவிட்டு, ஸோ பாருங்கள் பாட்டம் கவரை மட்டும் கட் பண்ணுறாங்க. ஸோ பாட்டம் கவரை கட் பண்ணிவிட்டு இந்த கவரோடு அப்படியே உள்ள பிளான்ட்டை வச்சுட்டு அப்புறம் அந்த கவரை மட்டும் சைடில் கட் பண்ணி எடுக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவா பிளான்ட். ஸோ கோவா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரீயாகவே இருக்குங்க. இதை வந்து பிளான்ட்னே சொல்ல முடியாது, இதுவே ட்ரீ சைஸில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெல்த்தியாக பியூட்டிஃபுல்லாக சில பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நடவு செஞ்சாச்சு. அண்ட் இது என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரஞ்சில் மட்டும்தான் ஆக்சுவலி எந்த பட்ஸுமே இல்லை, காயுமே இல்லை. பட் பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவுமே ரொம்ப லாங்காகவுமே இருந்துச்சு. இது வந்து 7 ஃபீட் கிட்டே இருந்தது. ஸோ ஓகே, சீக்கிரமாகவே ஒரு 6 மந்த்ஸில் வந்து காய் வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பிளான்ட்டுமே நடும் பொழுது அது கூட வந்து ரெட் சாயில், அப்புறம் நம்மளோட கார்டன் சாயில் ஆல்ரெடி தோண்டி வச்ச மண், ரெட் சாயில், அதுக்கப்புறமா மண்புழு உரம், மாட்டு சாண எரு, இது 3மே கலந்து தாங்க உள்ளே வைப்போம். அது ஆக்சுவலி அது மட்டும் இல்லை, நம்மளோட மண்புழு உரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண்புழுகள் ரொம்ப ஆர்கானிக்கான வழியில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு நடும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் சீக்கிரமே பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் கைஸ். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. டாடா, டேக் கேர்.